ஹாய் விவர்ஸ், நமஸ்தே. பேச்சு வழக்கில் நமக்கு பயன்படக்கூடிய சிம்பிள் சென்டென்சஸ் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேர்ட் தே. தே அப்படின்னா கொடு அப்படிங்கிறது அர்த்தம். இதே ஒருத்தர்கிட்ட ஆர்டர் கொடுக்குற மாதிரி கொடு அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ தோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடு அப்படின்னு ஆர்டர் பண்ணுறீங்க. அப்படி இல்லாமல் மரியாதையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதா இருந்தால் தீஜியே. தீஜியே அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுங்க. கொடுக்காத அப்படின்னு சொல்றதா இருந்தா மத் தோ. மத் தோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுக்காத அப்படிங்கிறது அர்த்தம். கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மரியாதையா சொல்றதா இருந்தா மத் தீஜியே. மத் தீஜியே அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுக்காதீங்க அப்படிங்கிறது அர்த்தம். தோ, தீஜியே, மத் தோ, மத் தீஜியே. அடுத்து பைசா அல்லது ருப்பியா அப்படின்னு சொன்னீங்கன்னா காசு, பணம் அப்படிங்கிற அர்த்தம் வரும் உங்களுக்கு. காசு கொடு அப்படின்னு சொல்றதா இருந்தா பைசா தோ. பைசா தோ. காசு கொடுங்க. பைசா தீஜியே. பைசா தீஜியே. காசு கொடுக்காத. பைசா மத் தோ. பைசா மத் தோ அப்படின்னீங்கன்னா காசு கொடுக்காத அப்படிங்கிறது அர்த்தம். அதே காசு கொடுக்காதீங்கன்னு மரியாதையா சொல்ல நினைச்சா பைசா மத் தீஜியே. பைசா மத் தீஜியே. ஸோ இதே இந்த இடத்துல காசுங்கிறதுக்கு பதிலாக பணம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதா இருந்தா ருப்பியா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் ஆகும். ருப்பியா தோ பணம் கொடு. ருப்பியா தீஜியே பணம் கொடுங்க. ருப்பியா மத் தோ பணம் கொடுக்காத. ருப்பியா மத் தீஜியே பணம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற அர்த்தம் வரும். அடுத்த வார்த்தை பாக்கி. பாக்கி அப்படின்னு சொன்னீங்கன்னா மீதம், மீதி. ஸோ மீதி காசு கொடு அந்த மாதிரி சொல்றதா இருந்தா அதுக்கான வார்த்தை பாக்கி. தமிழ்லையுமே இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம், பட் இது ஒரு ஹிந்தி வார்த்தை தான் உங்களுக்கு. பாக்கி தோ அப்படின்னு சொன்னீங்கன்னா மீதம் கொடு. பாக்கி தீஜியே ஸோ மீதம் கொடுங்க. பாக்கி மத் தோ மீதம் கொடுக்காத. பாக்கி மத் தீஜியே மீதம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற அர்த்தம் வரும். அடுத்தது வாபஸ். வாபஸ் அப்படின்னா திருப்பி அப்படிங்கிறது அர்த்தம். திருப்பி கொடு அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா வாபஸ் தோ. திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா வாபஸ் தீஜியே. திருப்பி கொடுக்காத வாபஸ் மத் தோ. திருப்பி கொடுக்காதீங்க அப்படின்னா வாபஸ் மத் தீஜியே. இல்ல திருப்பி எல்லாம் கொடுக்காதீங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி திருப்பி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல நினைச்சா வாபஸ் மத் தீஜியே அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அடுத்து முஃப்த் அப்படின்னா இலவசம் அப்படிங்கிறது அர்த்தம். முஃப்த் அப்படின்னா ஃப்ரீ, இலவசம். அதை இலவசமாக அப்படின்னு சொல்றதா இருந்தா முஃப்துமே அப்படின்னு சொல்லுவோம். முஃப்துமே அப்படின்னா இலவசமாக. ஸோ இலவசமா கொடு, காசுலாம் வாங்காத, இலவசமா கொடு அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா முஃப்துமே தோ. முஃப்துமே தோ. அப்படி இல்லாம இலவசமா கொடுங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா முஃப்துமே தீஜியே. முஃப்துமே தீஜியே அப்படிங்கிறது. இலவசமாலாம் கொடுக்காத அப்படின்னு சொல்றதா இருந்தா முஃப்துமே மத் தோ அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி இல்லாமல் இலவசமாக கொடுக்காதீங்க. ஸோ நிறைய பேருக்கு அதோட வேல்யூலாம் தெரியாது. எதையுமே இலவசமாக கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இலவசமாக கொடுக்காதீங்கன்ற அர்த்தத்தில் முஃப்துமே மத் தீஜியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது யோஜனா. யோஜனா அப்படின்னா ஐடியா, யோசனை அப்படிங்கிறது அர்த்தம். ஏதாவது ஒரு ஐடியா கொடு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்றதா இருந்தா யோஜனா தோ. ஸோ ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா யோஜனா தீஜியே. ஸோ ஐடியா கொடுக்காத அப்படின்னா யோஜனா மத் தோ. யோசனை சொல்லாதீங்க, யோசனை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றதா இருந்துச்சு அப்படின்னா யோஜனா மத் தீஜியே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அடுத்த வார்த்தை சோச்லோ. சோச்லோ அப்படின்னு சொன்னீங்கன்னா யோசித்துக்கொள் அப்படிங்கிறது அர்த்தம். சோச் அப்படின்னா யோசி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றதா இருந்தா சோச்லோ அப்படின்னு சொல்லுவோம். மரியாதையா சொல்ல நினைச்சீங்கன்னா யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா சோச் லீஜியே அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒருவேளை இந்த தேவையும் சோச்சையும் கம்பைன் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா கொடுப்பதற்கு முன் அப்படின்னு சொல்றதுக்கு தேனே கே பெஹலே. தேனே கே பெஹலே அப்படின்னா கொடுப்பதற்கு முன். ஸோ தேனே கே பெஹலே சோச்லோ அப்படின்னீங்கன்னா கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோ. இல்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க அப்படின்னு மரியாதையா சொல்றதா இருந்தா தேனே கே பெஹலே சோச் லீஜியே அப்படின்னு சொல்லலாம். ஸோ சோச்லோ அப்படின்னா யோசித்துக்கொள் அப்படின்னு சொல்றோம். அதே யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா சோச் லீஜியே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வார்த்தைகள் பேச்சு வழக்கில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கோஷிஷ் கீஜியே. ஸோ இதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணலாங்க. தன்யவாத். ஃபிர் மிலேங்கே. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷன்ல கிளாரிஃபிகேஷன் கேட்கலாங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.